ஆமீன். ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் பாஸ்டர் மார்ட்டின் அவர்கள் அனுப்பி தந்த செய்தியை கேட்போமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மையப்படுவதாக. சங்கமம் வானொலியோடு இணைந்து சங்கமத்தின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய பாதுகாவலும் ஐக்கியமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தாரோடும் உங்கள் பிள்ளைகளோடும் உங்கள் யாவரோடும் என்றென்றைக்கும் தங்கி இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஆமென். பாருங்க, இன்றைய நாளிலும் கூட இந்த சங்கம வானொலியோடு இணைந்து சங்கமத்தின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஆண்டவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இயேசு கிறிஸ்துவின் மேல் தன்னுடைய விசுவாசத்தை பதித்திருக்கிற மனிதன், அதாவது அவருடைய பிள்ளை, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன், இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய ஆண்டவர் என்று, தன்னுடைய இரட்சகர் என்று, தன்னுடைய மீட்பர் என்று, அவரையே தன்னுடைய தஞ்சமாக, தன்னுடைய உறைவிடமாக, தன்னுடைய அடைக்கலமாக வைத்திருக்கிறவர் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆசீர்வதிக்கப்பட்டவர். பிளஸட் மேன், பிளஸட் உமன். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதுதான் பாக்கியம். இயேசுவை விட்டுட்டு வெளியில வேற ஒரு லைஃப் இல்லை. இயேசுவை அன்றி, ஏன்னா இயேசு கிறிஸ்து சொன்னார் பாருங்க, என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது அப்படின்னு. அப்போ இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் நமக்காக, உங்களுக்காக, எனக்காக அனுப்பி கொடுத்தார். அப்போ அவர் அவரை அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையா இருக்கிறது. ஒரு மனிதன் எப்படி கிரியை செய்ய முடியும்? அவனுடைய முயற்சிகளும் அவனுடைய எல்லா காரியங்களும் எவ்வளவு மேல ஏறி ஏறி போனாலும் கீழே சறுக்கி சறுக்கி விழுந்துகிட்டே இருக்காங்க. அதுதான் சொன்னாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனது வலதுகையை பிடித்து, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னோடு கூட யார் இருக்கிறா? இது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார், இம்மானுவேல் என்று பெயரிடுவீர்களாக. ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தமா. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு தாங்க இம்மானுவேல். இம்மானுவேல் அப்போ இம்மானுவேல் அவர் அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலே கிதியோனுக்கு வெளிப்பட்டு சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன்னோடு இருக்கிறவர் யார்? பாருங்க, உங்களோடு இருக்கிறவர் யார் என்று அறிவு. அப்ப இயேசு கிறிஸ்துவோடு நாம் இருக்கும்போது மாத்திரமே நாம் பாதுகாப்பா இருக்க முடியும். இயேசு கிறிஸ்துவோடு மாத்திரம் இருக்கும்போது மாத்திரமே நாம் செழிப்பாய் வாழ முடியும். இயேசு கிறிஸ்துவோடு கூட, அவரோடு கூட நாம் இருக்கும்போது மாத்திரமே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க முடியும். இயேசுவை அன்றி வெளியே வேறு ஒரு வாழ்வு இல்லை, வேறு ஒரு வழி இல்லை. அவர் சொன்னாரு, அவர் பாருங்க, இவரு தோமா கேக்குறாரு, நாங்க எப்படி வழியை அறிவோம்? யோவான் 14 சொல்றாரு. அப்ப வழியை எப்படி அறிவோம்னு சொன்னதுக்கு, நாங்க பிதாவிடத்துல போறதுக்கு வழி, பரலோகத்துக்கு போறதுக்கு வழி, ஆசீர்வாதத்துக்கு போவதற்கு வழி, நல் வாழ்வுக்கு போகிறதற்கு வழி, வியாதியிலிருந்து சுகத்துக்கு செல்லக்கூடிய வழி, பாருங்க, கடன் பிரச்சனையிலிருந்து அந்த கடனிலிருந்து விடுபட்டு செழிப்பிலே வாழக்கூடிய வழி, ஐஸ்வர்யத்தின் பாதையின் வழி, செழிப்பின் பாதையின் வழி,
எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா பாருங்க, அவர் சொன்னாரு, நானே நானே ஐயாம் ஐயாம். இப்போ நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நித்திய ஜீவனுமாய் இருக்கிறேன். நான் ஐ ஆம் த வே, த ட்ரூத் அண்ட் த லைஃப். அப்போ இயேசு கிறிஸ்துவே நம்முடைய வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். பாருங்க, இன்றைக்கு கூட ஒரு சத்தியத்தை நாம் பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேற பெற்ற இரத்தத்தின் மேன்மை என்ன என்ற காரியத்தை கூட இன்று நாம் பார்க்கலாம். பாருங்க, அதற்கு ஆதாரமாக எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். 21 இருந்து கூட வாசிக்கிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 21 24 வசனம் வரைக்கும். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாய் இருந்தது. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரந்த எருசலேமிடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் அதிக நன்மைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் கிறிஸ்துவின் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்களே. அப்படியே வரிசையா சொல்லிக்கிட்டே வர்றாரு. இதுல ஒரே அந்த லாஸ்ட்ல இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் தெளிக்கப்பட்ட இரத்தத்தினிடத்திலே வந்து சேர்ந்தீர்களே. இங்க அவரு சொல்றாரு கிறிஸ்துவின். நான் மறுபடியும் வாசிக்கிறேன். 24வது வசனம், எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் அதிக நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இங்க இந்த வார்த்தையை நீங்க கொஞ்சம் உற்று நோக்குவீங்கன்னா அவர் சொல்றாரு, எந்த இரத்தத்தினிடத்துல? கிறிஸ்துவனுடைய இரத்தம். அந்த அந்த கிறிஸ்துவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த இரத்தத்தினிடத்திற்கு நீங்க வந்து சேர்ந்தீர்கள். அப்போ இந்த பாருங்க, ஒவ்வொரு நிமிஷமும் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் உங்களுக்காக எனக்காக நன்மையானவைகளையே பேசிக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவனுடைய இரத்தம் பாருங்க, கிறிஸ்துவனுடைய இரத்தம்னா அது என்ன? இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. மாமிசத்தின் உயிர் இரத்தத்திலே இருக்கிறது என்று லேவியராகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இரத்தத்துக்குள்ளே தேவன் உயிரை வைத்திருக்கிறார். அந்த உயிர் என்ன பாருங்க, இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய மகிமை பொருந்தினவராய் வந்தாரு. ஒருவேளை நம்ம எடுத்துக்கிட்டாலும் பிதாவினுடைய இரத்தம் தான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஓடிக்கொண்டிருந்தது. இயேசு அதே மாதிரி இதோ பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் எல்லிடுவார், உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை பரிசுத்தம் உள்ளது அப்படின்னு காப்ரியேல் தூதன் வந்து மரியாள் அம்மாட்ட சொல்றாங்க. அப்போ என்ன சொல்ற, அங்கே பொறுப்பு வகிக்கிறார். அப்ப அந்த ஆவியானவர் நின்றாடுகிறார். அப்ப ஒரு கோழி குஞ்சு எப்படி கோழி தன்னுடைய முட்டையின் மேலே அமர்ந்து அதை அடகாத்து 29-30 நாள் கழிச்சு அதை குஞ்சுகளாக பெற்றெடுக்கிறது, அது மாதிரி ஆவியானவர் அங்கே வந்தார். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள் ஓடின இரத்தம் அது பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளருடைய இரத்தம். பிதாவினுடைய இரத்தம், பரிசுத்த ஆவியானவருடைய இரத்தம், அது இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம். பாருங்க, இதுதான் மேன்மை. இதை குறித்து அறிந்திருக்கும் போது நமக்கு எந்த பிளட் பிரஷரும் வராது, பிளட்ல எந்த கோளாறும் வராது, எந்த காரியமும் நமக்கு நிகழாது. அப்பேற்பட்ட கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்காக எனக்காக அவருடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் இந்த பூமியிலே சிந்தினார். இத
இங்க ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் அதிகமான நன்மைகளை பேசுகிற இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம். இதை மட்டும் நம்ம பார்த்திடலாம். இங்க பாருங்க, நம்ம ஆதியாகமம் இதற்கு ஆதாரமாக ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே எப்படி காயின் ஆபேல் அந்த காரியத்துல பார்க்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 4:10 வாசிக்கிறேன். அதற்கு அவர் என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அதற்கு கர்த்தர் கேட்கிறாரு, என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இங்க பாருங்க, ஆபேல் அவரு தன்னுடைய சகோதரன் காயினாலே அவர் அடிக்கப்படுறாரு. எப்படின்னா, இங்க சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் போட்டிருக்குல்ல, இத நீங்க ஆங்கில மொழிபெயர்ப்புகள்ல வாசித்தீங்கன்னா த பிரதர்ஸ் பட்ஸ், அதாவது இரத்தத்தின் சத்தம் இல்லையா, இரத்தங்களின் சத்தம், இரத்தங்களின் சத்தம். இவரு கூட்டிட்டு போறாரு, காயின்னு கூட்டிட்டு போய் ஆபேல பாருங்க. அவர் என்னன்னா, அந்த தாடைய வச்சு ஒரு அடி அடிக்கிறாரு தலையில. அடிச்சோன்னா அங்க இருந்து ஒரு சொட்டு ரத்தம் விழுகுது, குபு குபுன்னு வருது. திருப்பி அடிக்கிறாரு, திருப்பி அடிக்கிறாரு, திருப்பி அடிக்கிறாரு. எத்தனை அடிகள் அடித்து தன்னுடைய சகோதரனை அவர் கொலை செய்தார் என்று தெரியவில்லை. ஆனா நீங்க வாசித்தீங்கன்னா, உன்னுடைய இப்ப ஆண்டவர் கேட்கிறாராம், அந்த 10வது வசனத்துல சொல்றாரு, ஆதியாகமம் 10:4, 10வது வசனம், 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு கர்த்தர், என்ன செய்தாய்? சகோதரனுடைய இரத்தங்களின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இரத்தங்களின் சத்தம். எடுத்து ஒரு அடி அடிச்சு அந்த ரத்தம் அவர் ஓடுறாரு. அந்த ரத்தம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுதான். அங்கிட்டு போனோம்னா இன்னொரு அடி அடிக்கிறாரு, அந்த ரத்தம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுதான். இன்னொரு அடி அடிக்கிறாரு, அந்த ரத்தமும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுதான். இப்படியே கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அவர் என்னுடைய சகோதரன் நீங்க பழி வாங்குங்கன்னு அவர் சொல்லலையா, என்ன சொன்னாராம்? என் சகோதரன் நீங்க மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு தன்னுடைய சகோதரனுக்காக பரிஞ்சு பேசினாராங்க இவரு. அதுதான் அங்க போட்டிருக்கு, அதிக நன்மையானவைகளை பேசுகிற இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம். பாருங்க, அந்த ஆபேல் ஆபேல்னா குறைவுள்ளவர் அப்படின்னு அர்த்தமா. எப்ரேய பாஷையில ஆபேல்னா அப்படியே அந்த ஸ்ட்ரீம், அதாவது ஆவியா போகக்கூடிய, அதாவது குறைவுள்ளவர். அவருக்கு கொஞ்சமான இதுதான் இருந்துச்சாம், ஆடுகள் சொற்பமானதுதான் இருந்துச்சு. ஆனா காயின்னா சம்பத்துக்காரன், சொத்துக்காரன் அப்படின்னு அர்த்தமா. தனக்கு இருந்த அதாவது இதுல கொடுக்கிற மனம்தாங்க முக்கியம். நம்ம எம்புட்டு காணிக்க கொடுக்குறோம், எவ்வளவு இது கொடுக்குறோம், நான் அவ்வளவு நான் அப்படி கொடுத்துட்டேன் இல்லைங்க. நமக்கு மன முக்கியம். கடவுளுக்கு கொடுக்கிற மனப்பூர்வம், அந்த மனப்பூர்வம் இருந்தா எல்லாவற்றையும் கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வார். இங்க இந்த ரத்தம் அங்க ஒரு சொட்டு விழுந்தோன்னு திருப்பி கூப்பிடுது, ஆண்டவரே என்னுடைய சகோதரனை நீங்க மன்னிச்சிருங்கப்பா, ஆண்டவரே என்னுடைய சகோதரனை மன்னிச்சிருங்கப்பா, ஆண்டவரே என் சகோதரனை மன்னிச்சிருங்கப்பான்னு சத்தமிட்டு கொண்டே செல்லுகிறது அந்த ரத்தம். அதனாலதான் அங்க பவுலப்போஸ்தலர் சொல்றாரு, ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் அதிக நன்மையானவைகளை பேசுகிற இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினிடத்திற்கு நீங்கள் வந்து சேர்ந்தீர்களே. பாருங்க, இது இங்க நமக்கு இதாயிடுச்சு. அதே மாதிரி நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் எங்கெல்லாம் சிந்தப்பட்டுச்சுன்னு நீங்க நம்ம வேதத்துல வாசிப்போம்னா, நான் அதற்கு ஆதாரமா முதல்ல ஒரு வசனத்தை வாசித்துறேன். அப்புறம் நான் எத்தனை இடங்கள்ல இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டது நமக்காக, அது என்ன பேசி கொண்டிருக்கிறது, அதையும் நம்ம பார்க்கலாம் பாருங்க. இங்க 1 பேதுரு 1:19, 1 பேதுரு 1:19, குற்றமில்லாத
மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ கிறிஸ்துவின், கிறிஸ்துனா பாருங்க, இயேசு கிறிஸ்துனா மாம்சத்திலிருந்து வந்தவர். மாம்சத்துல வெளிப்பட்டதை குறிக்கிற போது இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுவாரு. கிறிஸ்துவின், இங்க நான் மறுபடியும் வாசிக்கிறேன், 1 பேதுரு 1:19, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின். அப்படின்னா உலக தோற்றத்துக்கு முன்னே நமக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவின் போட்டிருக்கு பாரு. கிறிஸ்துனா உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. அப்பமே அவரை பலியாகிறதுக்கு பிதாவாகிய தேவன் அவரை ஆயத்தப்படுத்தி வச்சிட்டாரு நமக்காக. ஏங்க, பாவம் வர்றதுக்கு முன்னாடி அவர் பரிகாரத்தை தேடவில்லை. மனுஷன் பாவத்திலே விழுந்ததற்கு முன்பாக அவர் அந்த காரியத்தை செய்யல. அவர் பாவம் செய்வதற்கு முன்பாகவே அதற்குரிய பரிகாரத்தை செய்து முடித்து விட்டார் பிதாவாகிய தகப்பன். அதான் சொல்றார், கிறிஸ்துவின் கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே. விலை கொடுக்க முடியாதுங்க இயேசு கிறிஸ்து அப்பாவுடைய ரத்தத்துக்கு. மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இந்த மீட்புக்குள்ள 5 காரியமும் இருக்குது பாருங்க. உங்களுக்கு வேண்டிய பாதுகாவல், உங்களுக்கு வேண்டிய செழிப்பு, உங்களுக்கு வேண்டிய சுகம், உங்களுக்கு வேண்டிய வெற்றி, உங்களுக்கு வேண்டிய பாருங்க ரட்சிப்பு, விடுதலை எல்லாம் உள்ள இருக்கு. சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் குடும்பத்தாரும் மீட்கப்பட்டிருக்கிறீர்களே. அடிக்கடி சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து அப்பாவுடைய ரத்தம் என் தலையின் மேலே பூசுகிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். என் பிள்ளைகள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். என்னுடைய சகோதர சகோதரிகள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் குடும்பமாய் மீட்கப்பட்டிருக்கிறோம். எங்கள் தேசம் மீட்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, இயேசுவனுடைய ரத்தத்தை பேச பேச பிசாசு ஓடி போயிடுவான். நீங்க வெளிப்படுத்தல பாத்தீங்கன்னா, மரணம் நேரிடுகிறதா இன்னும் 12 நினைக்கிறேன், வெளிப்படுத்தல் 12 வருது. மரணம் நேரிடுகிறதா இன்னும் தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாங்கனை ஜெயித்தீர்களே. வாசிக்கலாமா அந்த வசனத்தை? பாருங்க, நம்ம வார்த்தைய வாசிக்கிறது நம்ம கண்களுக்கும் நம்மளுடைய பாருங்க ஆவிக்கும் ரொம்ப 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 முக்கியம். பாருங்க, கண்ணு வார்த்தைய பார்த்துட்டு அதை நம்ம வாயில அந்த வார்த்தைய வாசிக்கணும். அந்த வாசிக்கிற வார்த்தைய நம்ம காது கேட்கணும். பாருங்க, அதுதான் வேத தியானம். அதுதான் நமக்கு நம்முடைய ஆத்மாவுக்குள்ளே போய் மாபெரும் விடுதலையை ஏற்படுத்தக்கூடிய சக்தியா இருக்கிறது. இங்க வெளிப்படுத்தல் 12 தான் பாருங்க, நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 12:11 வசனம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மரணம் நேரிடுகிறதாயினும் இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாங்கனை ஜெயித்தீர்கள். பாருங்க, இங்க சொல்றாரு, முந்தின வசனம் வாசித்தோம்னா 9 கூட வாசிக்கிறேன். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பு பாருங்க, பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பு, பாத்தீங்களா, அங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால ரட்சிப்பு, வல்லமை, நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்துகிறவன் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். நம்ம மேல குற்றம் சொன்னவன் கீழே தள்ளிட்டாராங்க. எதனால? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால. பாருங்க, இன்றைக்கு கூட இதை நம்ம இந்த 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 வார்த்தையை எடுத்து அறிக்கை செய்யுங்க. இப்போ இங்க இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம், அதாவது முதலாவது கெத்செமனேயிலே நமக்காக சிந்தப்பட்டது. இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேற பெற்ற ரத்தம். பாருங்க, அவரு கெத்செமனேக்கு போறாரு, பாவ பாத்திரம் அவர் மேலே சுமத்தப்படுகிறது. அவர் அங்கே கெத்செமனே தோட்டத்திலே அவர்
துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். சாரோ, துக்கம். நம்முடைய துக்கத்தை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். என்னுடைய துக்கங்களை, என்னுடைய பாடுகளை, என்னுடைய பாவத்தை, என்னுடைய எல்லாவற்றையும் அவர் அங்கே ஏற்றுக்கொண்டார். அந்த கெஸ்தமனே தோட்டத்துல அங்கே போய் அவர் அந்த மரண மரண உபாதையும் பாவத்தின் பாத்திரமும் அவர் மேலே சுமத்தப்படும் போது அங்கே அவருடைய அவர் வியாகுலப்படவும், துக்கம் நிறைந்தவரும் வியாகுலப்படவும் தொடங்கினார். திகிலடையவும், திகிலடையன்னு போட்டிருக்கு. லூக்கால எல்லாம் வாசித்து பார்த்தா தெரியுது. அங்க அவர் இது பண்றப்ப அவருடைய இரத்தங்கள், அவருடைய இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. கெஸ்தமனே தோட்டத்திலே அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது. லூக்கால எழுதப்பட்டிருக்கும். இப்ப தேடி வாசிக்கலாம். ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்றேன், ஒவ்வொன்னா சொல்றேன். இந்த கெஸ்தமனே தோட்டத்திலே 7 இடங்களிலிருந்து இயேசு கிறிஸ்துடைய சரீரத்திலிருந்து ரத்தம் பாய்ந்தது. எப்படி அந்த ஆபேல் அவர் சொட்ட சொட்ட ரத்தம் விழ விழ அந்த ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டதோ, இன்றைக்கு உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு யாருமே இல்லை, சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை, யாருமே கண்டுக்க மாட்டாங்க, யாருமே இது பண்ண மாட்டாங்க. யாரும் நமக்கு செஞ்சு அவங்களால முடியாது. அவங்களால அவ்வளவுதாங்க நம்மளால அவங்க அவங்க நமக்கு செய்ய முடியும். அவங்க நம்ம எதிர்பார்க்கிறதும் தவறு. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. கெஸ்தமனே தோட்டத்துல அவர் வியாகுலப்பட தொடங்குறார், துக்கமடைய தொடங்குறார். நம்முடைய துக்கத்தை அவர் ஏத்துக்கிறாருங்க. அங்க அப்படியே அந்த இரத்த நாளங்கள்லாம், அந்த ஸ்ட்ரெஸ் தலையில, அந்த அந்த பாவத்தினுடைய அழுத்தங்கள் எல்லாம் வர்றப்ப அப்படியே இரத்த நாளங்கள் எல்லாம் வெடித்து புடைச்சு ப்ரெஷர் ஏறிடுச்சுங்க. அந்த அந்த ஹார்ட்ல இருந்து வரக்கூடிய பிளட் ப்ரெஷர் வெடிச்சு அங்க பாத்தீங்கன்னா வேர்வதற்கு பதிலா அந்த வேர்வ துவாரங்களின் வழியாக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம் இந்த பூமியிலே முதலாவது சிந்தப்பட்டது. கெஸ்தமனே பூமியிலே, உலகத்தினுடைய மையமாகிய எருசலேமிலே, அந்த தோட்டத்திலே, கெஸ்தமனே தோட்டத்திலே புனித ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்காக எனக்காக சிந்தப்படும் போது அது பேசினது. இதோ என் பிள்ளை, அவன் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றான், வியாதியிலிருந்து விடுதலை பெற்றான், அவனுடைய எல்லா பிசாசினுடைய சிறையில் விடுதலை பெற்றான். அந்த 430 வருஷ சிறையிருப்பு, எகிப்து சிறையிருப்பு, அசீரிய சிறையிருப்பு, 30 வருஷ சிறையிருப்பு, அதே மாதிரி பாபிலோனிய சிறையிருப்பு 7 வருஷ சிறையிருப்பு. ஆனால் ரோமர் சிறையிருப்பு 2000 வருஷ சிறையிருப்பு. ஆண்டாண்டு காலமாய் சிறையிருப்பிலே சிறையிலே அடைபட்டிருந்தவர்களை இயேசு கிறிஸ்துவின் புனித ரத்தம் விடுதலாக்கிற்று. பாருங்க, இங்க அவர் சிந்துறாரு. அந்த வேர்வையின் நாளங்கள் மூலமா ரத்தம் வடிய வடிய பேசிக்கொண்டே இருக்குதுங்க. எனக்கு விடுதலை, எனக்கு விடுதலை, எனக்கு ரட்சிப்பு, எனக்கு ரட்சிப்பு. அததாங்க பேசிச்சு கெஸ்தமனே தோட்டத்துல. பொதுவா பினான்சியல் பிளஸிங்ஸ் சொல்லுவாங்க. பினான்சியல் பிளஸிங்ஸ், நமக்கு வேண்டிய அந்த கடனை நீக்கி, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்போ இந்த கெஸ்தமனையிலே முதலாவது ஏதேன் தோட்டத்தின் சாபத்தை கெஸ்தமனை தோட்டத்தில் இயேசு கிறிஸ்துவின் புனித ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் பெற்ற ரத்தம் உங்களுக்காக எனக்காக பாருங்க செழிப்பாய் வாழும்படி சிந்தப்பட்டதுங்க. ஆரோக்கியமாய் நான் இருக்கும்படி சிந்தப்பட்டுச்சுங்க. கெஸ்தமனே தோட்டத்திலே அவருடைய இரத்தத்தின் வேர்வை, இங்கே ஏதேன் தோட்டத்திலே ஆதாமுடைய வேர்வை சாபமாக மாறி இருந்தது. அந்த ஆதாமுடைய சாபத்தை இயேசு தன்னுடைய சுமந்து கொண்டவராய் உங்களுக்கும் எனக்கும் அந்த வேர்வையினுடைய அந்த சாபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி கெஸ்தமனே தோட்டத்திலே அந்த சாபத்தை முடித்தார். இனி ஒரு சாபம் உங்கள் மேல் இராது. நம்ம பார்த்துட்டே போனா ரொம்ப டீப்பான காரியம். அப்பயும் பேசுறாரு,
என் பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யம் உண்டாயிருக்கிறது. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் அவருடைய தருத்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவானாகும்படி நம் நிமித்தம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தரித்திரரானார். கெஸ்தமனேயிலே பாருங்க, அந்த ரத்தம் பேசிக்கொண்டே இருக்கிறது. என் பிள்ளைகள் ஐஸ்வர்யவான்கள் என்று பேசிக்கொண்டே இருக்கிறது. அவரு அப்படியே பாருங்க, எத்தனை சொட்டு ரத்தம் விழுந்துச்சுன்னு தெரியல அந்த கெஸ்தமனே தோட்டத்தினுடைய பூமியிலே. அந்த துக்கத்தெல்லாம் அவர் ஏத்துக்கிட்டு பாருங்க, தரித்திரம் என்ற துக்கம், பாவம் என்ற துக்கம், வியாதி என்ற துக்கம், பாருங்க எத்தனை துக்கத்தை அவர் ஏத்துக்கிட்டாருங்க. ஒவ்வொன்னையும் சிந்திச்சு பாருங்க.